அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையினுடைய தொடரில் வள்ளியுடைய அண்ணன், அப்புறம் வள்ளியுடைய கணவர் சக்திவேல் 3 பேரும் ஆட்டோவில் நாகலிங்க வீட்டிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றாங்க. ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. வள்ளியும் தன் கணவனோட அண்ணனை கூட்டிக்கிட்டு வீட்டில் வந்து முன்னால் நிற்கிறாங்க. ஆட்டோ சத்தம் கேட்டு வள்ளியுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து வெளியே எட்டி பார்க்குறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு 30 நாள் ஒரு போராட்டத்தில் அவளே தன்னார்வத்தில் அங்கே இருந்து தன்னுடைய மன உறுதியை நிரூபிச்சுட்டு, அதே நேரத்தில் வள்ளி சொன்ன மாதிரியே 30 நாளைக்குள்ள போகாத பாதையில் போகக்கூடிய தன் அண்ணன், சேராத சேர்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்பற்ற அண்ணனை திருத்தி புத்திமதி சொல்லி சரிப்படுத்தி இந்த 30 நாளுக்குள்ள ஒரு நல்ல மனுஷனா வீட்டுக்கு அடங்கின பையனை கூட்டிட்டு வருவேன்னு வள்ளி சொல்லியிருந்தா. அதே மாதிரி முருகனுடைய அருளால் தன்னுடைய அண்ணனையும் அழைச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு நினைக்கும் போது அப்பா அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கும் அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. அம்மா வேகமாக ஓடி வந்து வள்ளியை அழைச்சிட்டு தன்னுடைய மருமகன் சக்திவேலையும் கொஞ்சம் வணக்கம் செலுத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வள்ளியுடைய அண்ணன் கொஞ்சம் ஒரு குற்ற உணர்வோட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பொறுப்பற்ற நிலையில் சண்டை போட்டதும், அப்புறம் ஒரு தடவை குடி போதையில் வந்து அவர்கிட்ட தகராறு பண்ணதும், அவரை செவுத்தில் தள்ளி விட்டு அவர் நெஞ்சடைச்சு ஒரு இறுதிய ஆப்ரேஷன் அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் எடுக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் ஒரு காரணகர்த்தாக இருந்துட்டுமேங்கிற அந்த பழைய குற்ற உணர்வோட வீட்டுக்கு வந்து வாசல்லையே நிற்கிறாப்புல. சரி, அவங்க அம்மா தன்னுடைய மகளைய அழைச்சிட்டு உள்ளே போனவங்க திரும்பி பார்த்தா அண்ணன் வரல. வீட்டு வாசல்லையே நின்று ஏதோ ஒரு குற்ற உணர்வோடு தவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போது அவங்க அம்மா ஓடி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, எப்போ நீ தான் நல்லா திருந்தி வந்துட்ட, வள்ளியும் தங்கச்சி சொன்ன மாதிரியே உன்னை நல்ல மனுஷனா கூட்டிகிட்டு வருவேன்னு சொன்னான். அவள் வாக்கு பழிச்சிருச்சு, எல்லாம் முருகனர்களாலும் நல்லதாக நடந்துருச்சு. நீ ஏன் பழசை நினச்சிக்கிட்டு அப்பாவோட சண்டை போட்டதெல்லாம் நினச்சிக்கிட்டு வாசல்லையே நின்றுட்டு இருக்காத, உள்ளவான்னு வீட்டுக்கு அம்மா கூப்பிட்றான். சரி அப்படிங்கிற தாய் பாசத்தில் அன்பாக கூப்பிடும்போது பழசையெல்லாம் மறந்து வேகமாக வந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறான். அப்பா மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு பொறுப்பற்ற முறையில், சேராத சேர்க்கையில், பேராசையில், பணத்தாசையில் உங்ககிட்ட சண்டை போட்டு வள்ளியுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் சதித்திட்டமெல்லாம் பண்ணி பிரச்சனையை உருவாக்கிட்டேன். ஏதோ முருகன் அருளால் எனக்கு நல்ல புத்தி வந்தது. இப்போ ஜோசிக்கார் வேற எனக்கு ஒரு சனி, இன்னும் அஷ்டம சனி, 7.5 சனி எல்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சனீஸ்வரனுடைய காலகட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு வள்ளி சொன்னான். இனிமேல் அதை நம்ம ஜாதகத்தில் என்னுடைய திசையினுடைய அடிப்படையை நானும் ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சனிக்கிழமை நவகிரகத்தை சுற்றி வழிபாடு செஞ்சு காகங்களுக்கு உணவு வச்சு எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறேன். அந்த சனீஸ்வரன் எனக்கு நல்ல அருள் கிடைக்கட்டும். இந்த தடங்கள் வந்து நான் தப்பிச்சதே ஒரு பெரிய விஷயம், எல்லாம் முருகனுடைய அருளால் நடந்திருக்கு அப்படின்ட்டு அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறாப்புல. சரி, நீ உணர்ந்த ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட, வீட்டுக்கு ஒரு நல்ல பையனா, ஒரு பொறுப்புள்ள வீட்டுக்கு ஒரு தலைமகனாக இருந்து இனிமேல் நீ தான் வீட்டை வழி நடத்தணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சரி, சந்தோஷமாக எல்லாம் உள்ளே வந்தோடனே தன் மனைவிட்டு கூப்பிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வரட்டும், எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி, உள்ளே எல்லாம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாமே சாப்பிட்றாங்க.
அம்மா சாப்பாடு பரிமாறுறான். அப்பா, மகள் வள்ளி, அவருடைய கணவன் சக்திவேலு, அப்புறம் வீட்டுக்கு மூத்த மகனாக இருக்கக்கூடிய வள்ளியுடைய அண்ணன் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா அன்போடையும் சாப்பாடு இவர்களுடைய வருகையை புரிந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு ரெடியாக வச்சுருக்கா. சாப்பாடு சாப்பிட்றாங்க, பரிமாறுறாங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் ஒன்று வருது சக்திவேலுக்கு. அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறாப்புல. சென்னையில் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கணேஷ் அண்ணன். என்னப்பா சக்திவேல், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அதான் ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் நான் கால் பண்ணேன். ஒரு கடை ஒன்று உனக்காக பார்த்து வச்சுருக்கேன்ல, அதனால் இந்த வாரத்தில் அவங்க வந்துடுவாங்கன்னு கடை ஓனர்கிட்ட சொல்லியிருக்கேன். நல்ல கோயில் தெருவாக இருக்குது, அருமையான கடை. நீயும் கொஞ்சம் இந்த பூஜை சாமானங்கள், அப்புறம் என்னென்ன நிறையா கடையில் சேல் பண்ணுறதுக்கு, விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன்னு சொன்னேன். சென்னைக்கு நீ இந்த வாரத்தில் வந்து வீட்டு ஓனர் பார்த்து அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கடையினுடைய வியாபாரத்தை துவங்குப்பா. நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன், இனிமேல் உனக்கு எந்த தடைகளும் இருக்காது, கஷ்டங்களும் இருக்காது. என்ன, நான் ஒரு அண்ணங்கிற முறையில் உனக்கு சொல்கிறேன். அதனால் சக்திவேலு, நீ வாழ்க்கையில் நல்லா வருவ. நல்லா தொழில் செஞ்சு நல்ல காசு பணம் சம்பாதிச்சு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல தம்பதியாக 2 பேர் இருப்பீங்க, என் மனசு சொல்லுது அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டு கட் பண்ணுறாப்புலாம். சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி கணேசனை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் கடைகள்லாம் பார்த்து வச்சுருக்காரு. நாங்கள் இந்த வாரத்திலேயே போயிட்டு வியாபாரத்தை துவங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையினுடைய தொடர் அடுத்த வாரத்தில் இவர்களுடைய வாழ்க்கை பாதை எப்படி பயணிக்க போகிறது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.